இப்போ மிஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் வித் சில எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எதுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் கேசஸ் மிஷின் லேர்னிங்கோட நீட் என்ன, மிஷின்ஸ் அப்படின்னு சொல்ற டெர்மினாலஜி அது எதை ரெஃபர் பண்ணுது, அதோட பர்பஸ் என்ன, அது எங்க ஃபிட் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சில யூஸ் கேசஸ் தரோம். அந்த யூஸ் கேசஸ் முடிச்சுட்டு அந்த லேர்னிங், மிஷின் லேர்னிங் அப்படின்ற டேர்ம், அந்த டெர்மினாலஜியில் இருக்கிற லேர்னிங் அப்படின்ற டேர்ம் ஆக்சுவலாக என்ன ரெஃபர் பண்ணுது, அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத we can see. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் கன்சிடர் இல்லை அசியூம் பண்ணிக்கிங்க, லேட் 1990s வந்து யூ ஆர் அ பிஸ்னஸ் மேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கான். அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா, டெய்லி மார்னிங் அவங்க ஆஃபீஸ் வந்தேனும் ஃபர்ஸ்ட் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துடுற போஸ்ட் எல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மீனிங் புரியும் நான் ஏன் லேட் 1990s சொன்னேன் அப்படின்ட்டு, பிஃபோர் 20-30 இயர்ஸ் 25 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துடுற போஸ்ட், லெட்டர்ஸ், டவர்ஸ் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உன்னோட டேபிளில் வைக்கணும். எப்படி அப்படின்னா, உங்கள்ட்ட வந்துட்டு பர்சனல் லெட்டர்ஸ், இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டட் லெட்டர்ஸ், இல்லை வேற யாராவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இல்லை வேற ஏதாவது ப்ரௌச்சர்ஸ் அது மாதிரி சென்ட் பண்ணியிருந்தா, சம்திங் எல்ஸ் இன்விடேஷன்ஸ் இது மாதிரி வந்திருந்தா அது எல்லாத்தையும் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி உன்னோட டேபிளில் வைக்கிறது தான் உன்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வாட் எவ்ரிடே மார்னிங். ஓகே, ஸோ இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ அண்ட் ஓப்பன் யுவர் ஜிமெயில். உன்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஜிமெயில் என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணும்போது வி ஹாவ் 3 டேப்ஸ் இருக்குங்க: ப்ரைமரி, ப்ரொமோஷன் அண்ட் சோசியல். ஸோ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு டாஸ்க், சிமிலர் டாஸ்கை தான் வந்து ஜிமெயில் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய மெயில்ஸ், உங்க மெயில் ஐடி அட்ரஸ் பண்ணி அப்படின்னு அட்ரஸ் பண்ணி ஜிமெயில் சர்வர் வரக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையும் இட் கிளாசிஃபைஸ். இது வந்து ப்ரைமரி மெயிலா, இது வந்து ப்ரொமோஷன் மெயிலா, இது வந்து சோசியல் மெயிலா அப்படின்ட்டு. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வந்து உங்க ஜிமெயில் சர்வருக்கு யாரோ சென்ட் பண்ணுறாங்க, சென்ட் பண்ணேன் டைரெக்டாக நம்மகிட்ட வராது, இட் ஃபர்ஸ்ட் கோஸ் டு ஜிமெயில் சர்வர் போகும். சர்வரில் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கண்டென்ட் ஆஃப் த மெயில் ஒரு ஃப்ரம் அட்ரஸ் ஒரு ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், அது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்த மெயிலை வந்து இட் ஷுட் பி பிளேஸ்ட் இன் பிரைமரியா, இல்லை ப்ரொமோஷனா, இல்லை சோசியலா, எதில் எந்த டேப்ல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் டிசைட் பண்ணுது. ஸோ ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹியூமன் பண்ணிட்டு இருந்த வேலையை இந்த ஜிமெயில் பண்ணுது. இது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஹி கேன் டூ இட் மேனுவலி. பட் ஜிமெயில் அப்படின்றது வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அந்த ஸ்கேலிங் ப்ராசஸ், அதாவது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஸ்கேல் ஆகும்போது, இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ராசஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஹியூமன் பண்ண முடியாது, ஒரு சாஃப்ட்வேர் தான் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் மிஷின்ஸ் வந்து, மிஷின்னு நம்ம சொல்கிறோம்னா மிஷின் லேர்னிங்கில் அந்த மிஷின் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டேர்ம் எந்த இடத்துல தேவைப்படுது, எந்த இடத்துல ரெக்வயர் ஆகுது. மிஷின்னா யூ கேன் கன்சிடர் இட் அஸ் ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு ப்ரோக்ராம், ஒரு நார்மல் ப்ரோக்ராம் தான் ரன் ஆகிட்டு, அதை தான் வந்து நம்ம இந்த மிஷின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அது எந்த இடத்துல தேவைப்படுது. இப்போ ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு இருந்த வேலையை டிஜிட்டலில் ஜிமெயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து எல்லா ஜிமெயில் யூசர்ஸ்டும் டஸ் இட், எல்லாத்துக்குமே இதை பண்ண போகுது. எல்லா ஜிமெயில் யூசர்ஸ்டும் வர மெயில்ஸை வந்து இட் ஆர்கனைஸ் இன்டு செப்பரேட் டேப்ஸ், தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி அதை தரப்போகுது.
இது வந்து 2013 முன்னாடி இந்த ஃபெசிலிட்டி வந்து ஜிமெயில்ல கிடையாது. 2013 அப்புறம் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுருங்க. ஒரு சாஃப்ட்வேர் பண்ணக்கூடிய ஒர்க் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா வர்ற மெயிலை கிளாசிஃபை பண்ணி இது பிரைமரி, இது ப்ரொமோஷன், இது சோசியல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி வைக்கிறது. ஓகே, நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் போவோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெடிமேட் ஷோரூம் போடுறீங்க. அந்த ஒரு சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ், ஒரு ஷர்ட்டோ ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் சம் ப்ரிஃபரன்சஸ். நீங்கள் இந்த ஒரு கலர் ஸ்பெசிஃபை பண்ணி இல்லை இந்த ஃபார்மேட்டில் இந்த பேட்டர்னில் எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரியான ட்ரெஸ் காமிப்பாங்க. இன் அடிஷன் டு தட் அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்னா ரிலேட்டடான பேட்டர்ன், அது டிஃப்ரெண்ட் ஷர்ட்ஸ் ஆஃப் த சேம் கலர், அது எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the salesperson recommends the products to the end user, client. வர கிளையண்ட்டுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்றாரு. இதே ப்ராசஸ் தான். ப்ராடக்ட் எதை வச்சு இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசரோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரிஃபர் பண்றாங்க, என்ன கலர் ப்ரிஃபர் பண்றாங்க, இல்லை என்ன பேட்டர்ன் ப்ரிஃபர் பண்றாங்க, லைட் கலரா, டார்க் கலரா, இல்லை ஸ்ட்ரைப்டா, இன் கேஸ் ஆஃப் சர்ச் எப்படின்னா அது அவங்களோட இன்புட்ஸை வச்சுக்கிட்டு யூசர் வர கிளையண்ட்டோட பர்ச்சேஸரோட இன்புட்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது தேவையான ரெக்கமெண்டேஷன்ஸை த சேல்ஸ் பர்சன் வில் டூ. ஓகே, இப்போ இதே ப்ராசஸ் தான் யார் பண்ணுறா, ஆல் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் வில் டூ. ஓகே, இங்கேயும் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சேல்ஸ் பர்சன் கேன் அட்ரஸ் 1 or 2 clients at a time. இப்போ அமேசான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் ஈவன் யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே வரும் ஒன்று. இப்போ இது வந்து என்னோட அமேசான் சைட்ல இருந்து, சாரி என்னோட அமேசான் பேஜில் இருந்து நான் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட். நான் புட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அது ரிலேட்டட் புட்ஸ் வந்து எனக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. புட்ஸ் தட் யூ மே லைக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சர்க்கிள் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணிடுறேன்ல. இதெல்லாம் வந்து அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற புட்ஸ், நான் வாங்கின புட்ஸ், இல்லை நான் ஏற்கனவே வியூ பண்ண புட்ஸு. அதே மாதிரி வேற திங்ஸ், இப்போ என்னோட சில்ட்ரன் நான் ஏதாவது இது மாதிரி டாய்ஸ் அது மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா அது ரிலேட்டட் இல்லை வியூ பண்ணியிருந்தோம்னா அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ யூசரோட ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் தயர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி or search history, the e-commerce stores displays their recommended products to the individual customers. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இங்கே அந்த ஹியூமன் ஒரு சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணாரோ அதே தான் இங்கே வந்து என்ன பண்ண போகுது, ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போகுது. அந்த சாஃப்ட்வேர் ஆர் மிஷின், we call it as a machine, அது என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் ரெக்கமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் டு த கஸ்டமர்ஸ். ஓகே, இது செகண்ட் எக்ஸாம்பிள் வச்சுட்டேங்க. அடுத்தது தேர்ட் யூஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்னா இப்போ கன்சிடர் யுவர் மார்க்கெட்டிங் ஹெட் இன் ரீட்டைல் ஸ்டோர், ஒரு செயின் ஆஃப் ரீட்டைல் ஸ்டோரோட மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்னு வச்சுட்டோங்க. உன்னோட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் உன்கிட்ட என்ன கேட்டுறாங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில் கேட்டுறாங்க. நம்மகிட்ட யார் யார் கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக் சேல் பண்ணுற ஸ்டோர்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் வராங்க, அவங்கள வந்து எப்படி வி கேன் செக்மெண்ட்னா கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ பேஸ்ட் ஆன் ஏஜ் பண்ணலாம். இப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்க, கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் டார்கெட் பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் த யூசர் செக்மெண்டேஷன். டார்கெட்டட் யூசர்ஸ் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து செக்மெண்ட் பண்ணலாம்.
இல்ல ஏஜ் குரூப் வச்சுட்டு நீங்க செக்மெண்ட் பண்ணலாம். இப்ப 40 to 50 இயர்ஸ், 40 to 60 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க வந்து தே பை சம் லைஃப் லெசன்ஸ் உள்ள புக் பர்ச்சேஸ் பண்றாங்க. இல்ல 20 to 30 இயர்ஸ் உள்ளவங்க வந்து மோட்டிவேஷனல் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க. அது மாரி யூ கேன் செக்மெண்ட் கஸ்டமர்ஸ வந்து செக்மெண்ட் பண்ணலாம். அதே ப்ராசஸ் தான் வந்து இப்ப திரும்ப அந்த கஸ்டமர் செக்மெண்டேஷன் அப்படின்றதும் வேரியஸ் அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸ் வந்து அத யூஸ் பண்றாங்க. இல்ல இ-காமர்ஸ் கம்பெனிஸ் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸும் தே யூஸ் இட். இதுவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் டூயிங் இட் அது அஸ் எ லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இப்ப யூசர்ஸ் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸோட யூசர்ஸ் எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த லார்ஜ் ஸ்கேல் அந்த நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸை வந்து செக்மெண்ட் பண்ணி பேஸ்ட் ஆன் த செக்மெண்ட்னா ஒன்றும் இல்லை ஜஸ்ட் குரூப் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் ஏஜ் இல்லை பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் அந்த டெமோகிராஃபி பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஒரே மாதிரி இப்போ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அது மாதிரி என்ன பண்ணலாம் தே வில் குரூப் த கஸ்டமர்ஸ். இதான் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன். இதுவும் வந்து எது பண்ண போகுது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் தான் பண்ண போகுது. ஓகேவா? இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வி நீட் மிஷின்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் மிஷின் லேர்னிங்ல யூஸ் பண்ற மிஷின்னு சொல்றோம்ல அது வந்து என்னென்னலாம் பண்ணுது. நம்ம டெய்லி யூஸ் கேசஸ்ல நம்ம நிறைய இடத்துல மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜிமெயில் டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் ஃபோன் கேமரா ஆன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணுது, உங்களோட ஏஜ் டிடெக்ட் பண்ணுது. நீங்க மெயில் டைப் பண்ணும்போது அடுத்த சென்டென்ஸ் என்ன வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவே சஜஸ்ட் பண்ணுது. கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அகைன் நீங்க டைப் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் சஜஷன்ஸ் வரும். அதெல்லாம் டெக்ஸ்ட் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம டெய்லி யூசேஜ்ல we are using machine learning in various activities. ஓகே, இப்போ வந்து அந்த மிஷின் லேர்னிங் அப்படின்றதுல மிஷின் அப்படின்ற டேர்ம் நம்ம இங்க மிஷின் நான் வச்சுக்க வேண்டியது இட்ஸ் அ சாஃப்ட்வேர், நத்திங் அதர் தானே சாஃப்ட்வேர். என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்படி எந்த இடத்துல அது ரெக்வயர்மெண்ட் அதோட ரெக்வயர்மெண்ட் எங்க இருக்கு, எங்கெல்லாம் ஃபிட் ஆகுது, ஓகே அப்படின்றத மட்டும் பார்த்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து we can see how machines learn. இப்போ வந்து நம்ம அந்த மிஷின் லேர்னிங் அப்படின்ற டேர்ம்ல லேர்னிங் அப்படின்றது என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மிஷின்ஸ்னா என்ன, மிஷின்ஸ் எங்க ஃபிட் ஆகுது, அந்த சாஃப்ட்வேர் மிஷின் நம்ம ரெஃபர் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எந்த இடத்துல தேவைப்படுது, எந்த இடத்துல ஃபிட் ஆகுது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ லேர்னிங் அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா த மிஷின்ஸ் வில் லேர்ன். மிஷின்ஸ் எப்படி லேர்ன் பண்ணும், இதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா நம்ம பார்த்த எல்லா யூஸ் கேசஸுமே நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we can come to a conclusion. ஒரு டெசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா வச்சு தான் எடுப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த யூஸ் கேஸ் வந்து ஜிமெயில் பார்த்தோம். ஜிமெயில்ல என்ன பண்றோம், ஸோ ஜிமெயில் என்ன பண்ணுது, இட் ஸ்பிளிட்ஸ் த டேப் இன்டு பர்சனல், சோசியல் அண்ட் ப்ரொமோஷனல் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணுது. பிரைமரி, சோசியல் அண்ட் ப்ரொமோஷனல் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நம்ம 2013 முன்னாடி ஜிமெயில் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணலை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் இன்பாக்ஸ் வந்து ஒரே ஒரு இன்பாக்ஸ் தான் இருக்கும். மேபி ஸ்பேம் அது மாதிரி ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். மற்ற எல்லா மெயில்ஸும் வந்து இந்த ஒரே இன்பாக்ஸில் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் வச்சுக்கிட்டு இப்போ மல்டிபிள் கேசஸ் போல நம்ம ஜிமெயில வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
நம்மகிட்ட வர அன்வான்ட் மெயில்ஸ் எல்லாமே வந்து தே வில் டைரக்ட்லி ஃபார்வர்ட் டு த ஸ்பேம். இப்போ 2 மட்டும் எடுத்துட்டோம். இப்போ பிரைமரி அண்ட் ஸ்பேம் இந்த 2 கான்செப்ட் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ பிரைமரி, ஸ்பேம். ஸோ அது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது 2 மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஜிமெயில் சர்வரோட ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட வர இமெயிலை வந்து it should either classify it as primary or spam அப்படின்னு கிளாசிஃபை பண்ணும். பிரைமரி அப்படின்னா ஒரு லெஜிட்டிமேட் மெயில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எப்படி பண்ணும் அப்படின்னா பை லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் எப்படி லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ கன்சிடர் ஒரு ஆப்பிள் ஒரு யூசர்கிட்ட ஒரு ஆப்பிள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆப்பிள் டாம்ஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், we say that it's an apple, we know that it is an apple. ஓகே, அதே மாதிரி அதே ஒரு ஆப்பிள ஒரு சைல்டு டாம்ஸ் கன்சிடர் த சைல்டு ஹாஸ் நெவர் சீன் an ஆப்பிள். அந்த சைல்டு வந்து அந்த ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஆப்பிள் டாம்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஆப்பிள் பார்த்ததே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுட்டு இது என்னன்னு கேட்டா அது என்ன சொல்லும், அது என்னன்னே தெரியாது, இது என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம எப்படி இது கரெக்டா வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த நான் வரைஞ்சிருக்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இன் ரெட் கலர். பார்க்க ஆப்பிள் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஐ ஹோப் நீங்களும் இது ஆப்பிள் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட் நம்ம வி ஹவ் சீன் மெனி ஆப்பிள்ஸ், நிறைய ஆப்பிள்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹியூமன் பிரெயின்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆப்பிள்லாம் இப்படி தான் இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், இந்த ஃபார்மேட்ல இருக்கும், இந்த டெக்ஸ்சர்ல இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ நம்ம நியூவா ஒரு டேட்டா தரோம், நியூவா ஒரு ஆப்பிள் காமிச்சோம் அப்படின்னா பிரெயின் கேன் ஈஸிலி ரெகக்னைஸ் இட் இஸ் அன் ஆப்பிள். அப்ப நமக்கு என்ன தேவை, நமக்கு ஏற்கனவே டேட்டா இருக்கும். இப்ப புதுசா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வருது. நம்ம ஒரு ஃப்ரூட் ஷாப்ல போய் பார்த்தீங்கன்னா, நிறைய என்னோட கேஸ் சொல்லிடுறேன். அதாவது நான் இப்ப போய் பார்த்தேன்னா, இப்ப நியூவா வந்து டிராகன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. ரீசென்ட் இயர்ஸா வந்து. அத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அது என்னன்னு நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஸோ நம்ம அதை பார்த்துருந்தோம்னா வி கேன் ரெகக்னைஸ் இட். அதே மாதிரி ஸோ நம்மளோட மிஷினுக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன தேவை அப்படின்னா இட் நீட்ஸ் டேட்டா. அப்போ அந்த ஜிமெயில் சர்வர் சாஃப்ட்வேரை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிரைமரி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்க ஸ்பேம்னு வச்சிருக்க மெயில்ஸ் எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்து இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் பிரைமரி, இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது ஸ்பேம் அப்படின்னு சொல்லி அந்த சாஃப்ட்வேருக்கு இன்புட்டாக கொடுத்து தே வில் ட்ரெயின். இப்போ திரும்பியும் நான் சொல்ற டெர்மினாலஜிஸ்ல உங்களுக்கு திரும்ப ட்ரெயின் அப்படின்ற டேர்ம் தான் யூஸ் பண்றேன். ஸோ ட்ரெயின் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றது நமக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. ஸோ ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். வேற ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஆனால் இதான் கான்செப்ட். நம்ம எப்படி மிஷின் லேர்னிங் எப்படி நியூவா ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்த இட் லேர்ன்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம ஹியூமன் பிரெயின் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்து லேர்ன் பண்ணிட்டோமோ அதே மாதிரி அந்த மிஷினும் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களோட சேலரி இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சேலரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வச்சுட்டாங்க. 1.7 35.
ஸோ இது மாதிரி நிறைய டேட்டா இருக்கு. இப்போ 1.9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு எம்ப்ளாயி, இதெல்லாம் எம்ப்ளாயி 1 அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1.2 30K, எம்ப்ளாயி 2 1.7 35, 1.9 32, 2.5 some 41, திரும்ப 2.7 39, இது மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இந்த சேலரி வேரியேஷன்ஸ் அப்படின்றது, இப்போ நான் சேலரி நியூவாக ஒரு எம்ப்ளாயி வர்றாங்கன்னு வைங்க, நம்ம ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரி சேலரி ஸ்ட்ரக்சரோட இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் நியூவாக ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயியோட சேலரி என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணும். அதான் நம்மளோட டாஸ்க்னு வச்சுருங்க. நம்மட்டு இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலானா இப்போ பேசிக் சேலரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபார் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி, இப்போ பிஇ இல்லை எம்இ அப்படின்னா ஒரு பேசிக் சேலரி சம் எட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ப்ளஸ் 2000 அப்படின்னா ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டூ 2000 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபார்முலா இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பைத்தானோ சிப்ளோ ப்ரோக்ராம்லையோ பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த நான் தந்துருக்க ஸ்ட்ரக்சர் இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேலரி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், 1.7 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா 35 இருக்கு. 1.9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி வந்து, அதாவது இதோட 2 months சேலரி 2 months எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் என்ன அப்படின்னா சேலரி வந்து இதை விட கம்மியாக இருக்கு. இது மாதிரி யூஸ் கேசஸ் ரியல் டேட்டால இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் எம்ப்ளாயி யூ கேன் உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே இதை பார்த்துருப்பீங்க, நிறைய யூஸ் கேசஸ் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் யூஸிங் மிஷின் லேர்னிங். இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டா. இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து அந்த லேர்னிங் அப்படின்ற வேர்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். அந்த லேர்னிங் அப்படின்னா என்ன நடக்கும், லேர்ன் பண்ணுறதுனா என்ன, நம்மகிட்ட ஏற்கனவே இருக்க டேட்டா வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டேட்டா என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல வந்து வி ஹாவ் சேலரி. ஸோ 1 2 3 இது மாதிரி போகும். இங்க வந்து சேலரி மேபி 10,000 20,000 30 40 அது மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டேட்டாவை வந்து இங்கே பிளாட் பண்ணுறேன், சும்மா ரேண்டமாக பிளாட் பண்ணிடுறேன்னு வச்சுட்டு இது மாதிரி டேட்டா பிளாட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு நியூவாக ஒரு எம்ப்ளாயி வர்றார், 1.8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு எம்ப்ளாயி வர்றார் அப்படின்னா அவரோட சேலரி நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே 1.8 எக்ஸ் ஆக்சிஸ்ல 1.8 எங்க வருதோ, ஸோ இந்த கிராஃப்ல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு, லைன் ட்ரா பண்ணுறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இப்போதைக்கு லேர்னிங்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. assume you are drawing a line here and இந்த 1.8ல இருந்து இந்த லைனுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த இருந்து சேலரிக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்றீங்க. அப்படி மார்க் பண்ணா இந்த இடத்துல சேலரி என்ன இருக்கோ அதுதான் வந்து நியூ எம்ப்ளாயியோட சேலரி. ஓகேவா? புரியுதா? அதாவது 3.1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு எம்ப்ளாயி வராருன்னா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் நீங்க வரைஞ்சிடுறீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இங்க இருந்து இங்க ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிடுறீங்க. இந்த சேலரி என்ன இருக்கோ அதுதான் வந்து நியூ எம்ப்ளாயியோட சேலரி. இதுதான் இந்த மாடலை வந்து மிஷின் லேர்னிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா we call it as linear regression அப்படின்னு சொல்லுவோம்.
இது எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்றதுன்னா இது மாதிரி ஒரு வேல்யூ, ஒரு கண்டினியூஸ் வேல்யூ, கண்டினியூஸ் இந்த சென்ஸ் ஒரு ஒரு நம்பர் வேல்யூ ப்ரிடிக்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடல் யூஸ் பண்றது வந்து வி கால் இட் அஸ் லீனியர் ரெக்ரெஷன். சரியா? இப்போ நம்ம நாளைக்கு கிளைமேட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு ப்ரிடிக்ட் பண்றது, நாளைக்கு சேல்ஸ் எவ்வளோன்னு ப்ரிடிக்ட் பண்றது, ஒரு காலேஜில் அட்மிஷன்ஸ் எவ்வளோ வரும்னு ப்ரிடிக்ட் பண்றது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எவ்வளவு பேஷண்ட்ஸ் நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்றது, இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் திஸ் ரெக்ரெஷன் மாடல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து இப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இப்படி மாதிரி ஒரு லைன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அப்ப இந்த லைன் நான் எதை வச்சு டிரா பண்ணியிருக்கேன்னா, இந்த டேட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சுதான் நான் இந்த லைன் டிரா பண்ணியிருக்கேன். அப்ப லேர்ன் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, லேர்னிங் அப்படின்னா மிஷின் லேர்ன் பண்றதுன்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்க டேட்டா வச்சுட்டு இட்ஸ் கோயிங் டு எய்தர் ஒரு இதெல்லாம் சில யூஸ் கேசஸ் தான். உங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுது, ஒரு லைன் டிரா பண்ண போகுது, இல்ல ஒரு கர்வ் டிரா பண்ண போகுது, இல்லைன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை ஃபார்முலேட் பண்ண போகுது. இந்த லைன்லயோ இல்ல இந்த கர்வ்லயோ இல்ல ஒரு ஃபார்முலாலயோ நம்மளோட நியூ டேட்டாவை ஃபிட் பண்ணி அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து மிஷின் லேர்னிங்கோட கான்செப்ட். அப்போ லேர்னிங்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம ஹியூமன் லேர்ன் பண்றத வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம். வி ஹவ் சீன் இன் மெனி பிளேசஸ். ஆனா லேர்ன் பண்றது அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங்ல ஆக்சுவலா இட்ஸ் கோயிங் டு கிரியேட் எ மேத்தமெட்டிக்கல் பிளாட்டோ இல்ல ஒரு ஃபார்முலாவோ இல்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனோ அது ஃப்ரேம் பண்ண போகுது. எது? மிஷின் லேர்னிங். அது மாதிரி ஒரு நியூ லைன் ஆர் கிராஃப் இல்ல ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷனை பிளாட் ஃப்ரேம் பண்றது தான் லேர்னிங் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப சேல்ஸ் ப்ரிடிக்ஷன்னா இது மாதிரி பண்ணலாம். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ப்ரிடிக்ஷன்ல நீங்க பண்ணிக்கலாம். இப்ப வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப மிஷின் லேர்னிங்ல வி ஹாவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்கு. கிளாசிஃபிகேஷன்னா இப்ப நம்ம ஜிமெயில் பார்த்தோம்னா ஜிமெயில்ல பிரைமரி, சோசியல் அது வந்து கிளாசிஃபிகேஷன் தான். வர இன்புட்டை வந்து எந்த கிளாஸ்ல, கிளாஸ் ஏல வருதா, கிளாஸ் பில வருதா, இல்லை கிளாஸ் சில வருதான்னு ஸ்பிளிட் பண்றது. ஓகே, இது வந்து 2 கிளாஸஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, வி ஹாவ் 2 கிளாஸஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் கிளாஸஸ் மோர் தேன் 2 இருந்துச்சுன்னா we call it as multi-class classification. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போவேன்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி இதில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு பிளாட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோமோ, கிளாசிஃபிகேஷனையும் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் இதுலேயே வந்து நம்மகிட்ட காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நான் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறதுக்காக இந்த விஷயத்த மட்டும் சொல்கிறேன். இப்போ கிளாசிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு கிராஃப் வரைவாங்க. இங்கெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும். டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறாங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிட்டு கிளாசிஃபிகேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, தே ட்ரை டு ட்ரா எ லைன். அந்த லைன் என்ன பண்ணும், இது ஒரு கிளாஸ் ஆகும், இது ஒரு குரூப் ஆகும், இது ஒரு குரூப் ஆகும், 2 கிளாஸாக பிரிக்கும். மேபி இது வந்து கிளாஸ் ஏ, இது வந்து கிளாஸ் பி. இது மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் பண்றது தான் வந்து கிளாசிஃபிகேஷன். அகைன் திரும்ப இது எது சொல்றேன்னா, லேர்னிங் அப்படின்னா நத்திங் பட் கிரியேட்டிங் ஏ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஃபார் ப்ரிடிக்ஷன் ஆர் கிளாசிஃபிகேஷன். இல்லை அது மாதிரி மிஷின் லேர்னிங் ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையான மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் கிரியேட் பண்ணுறது தான் லேர்னிங். அது எதை வச்சு பண்ணும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு தான் பண்ணும். சரிங்களா? கிளாசிஃபிகேஷனுக்கு வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சுக்கிட்டு
the machine learning model can detect whether a person have a disease or not, positive or negative. Okay. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு த்ரூ த செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ஹி வில் பாஸ் ஆர் நாட். இதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கஸ்டமர் செக்மெண்டேஷன் பார்த்தோம். அதுலேயும் இதே மாதிரி we can explain with it. இதே மாதிரி நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கஸ்டமர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் வாட் வி ஆர் யூஸிங். ஓகேவா? இப்போ மேபி ஏஜாக இருக்கலாம். ஸோ கிளஸ்டரிங், அந்த கஸ்டமர் செக்மெண்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கிளாஸாக பிரிச்சதுனால இங்கே வந்து சிமிலராக இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது இப்போதைக்கு நம்ம ஸ்டோப்பில் வேணாம். நம்ம மிஷின் லேர்னிங்னா என்னன்னு மட்டும் தான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி குரூப் பண்ணுறது தான் வந்து வி கால் இட் அஸ் மிஷின் லேர்னிங்கில் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட அப்ஜெக்டிவ் ஃபார் திஸ் செஷன் இந்த வீடியோ இது வந்து என்ன அப்படின்னா மிஷின்ஸ்னா என்ன, லேர்னிங்னா என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மிஷின் லேர்னிங்கில் மிஷின் எங்கே ஃபிட் ஆகுது, மிஷின் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டு எ சாஃப்ட்வேர். ஸோ அதோட நீட் என்ன, ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா we see 2 to 3 யூஸ் கேசஸ். அதே மாதிரி லேர்னிங்னா என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடுறோம். அந்த லேர்னிங் அப்படின்றது என்னன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். இதை நல்லா நான் வச்சுட்டேன். லேர்னிங்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் கிரியேட் பண்ணுறது தான் வந்து லேர்னிங். எதை வச்சுக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னா we have data, எக்ஸிஸ்டிங் டேட்டா. அப்போ மிஷின் லேர்னிங் என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு தான் இட்ஸ் கோயிங் டு லேர்ன் நியூலி. ஓகே, இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட் இருக்கும். அந்த இன்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட் தருவோம், அதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும். இது நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். மிஷின் லேர்னிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்டு அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அதையும் ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் ஒரு சாஃப்ட்வேர் தரும். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இட் கெட்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுவாங்க இதை வச்சு. சரிங்களா? அப்போ நம்ம நியூவாக ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதோட அவுட்புட் என்ன இருக்கு அப்படின்னு இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ இன்புட் அவுட்புட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இன்புட் அப்படின்றது மேபி நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரைமரி இமெயில்ஸ் அண்ட் ஸ்பேம் இமெயில்ஸாக இருக்கலாம். அது ரெண்டையும் நம்ம இன்புட் இப்படி இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தால் இது ப்ரைமரி இமெயில்ஸ் அப்படின்னு லேபிள், ப்ரைமரி இமெயில் அப்படின்ற லேபிள் தரலாம். வித் ஃபியூச்சர்ஸ் F1, F2, F3 இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ். அதாவது டூ அட்ரஸ்ஸு, ஃப்ரம் அட்ரஸ்ஸு, போர்ட் நம்பர், ஐபி அட்ரஸ்ஸு, கண்டென்ட் எல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இது ப்ரைமரி. அந்த ரெண்டையும் சேர்த்து இன்புட்டாக தரும். அதே மாதிரி இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்பேம் இமெயில் அப்படின்றது. அதையும் வந்து we give it as input. இல்லை அப்படின்னா டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுல நம்ம எம்ஆர்ஐயில் ஏற்கனவே நிறைய எம்ஆர்ஐ இமேஜஸை வந்து நம்ம அந்த மாடலுக்கு வந்து இன்புட்டாக தந்துருக்கணும். அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் இப்போ ஒரு டியூமர் அப்படின்னா அதோட வித் இவ்வளோ இருக்கணும், இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், பேட்டர்ன் இப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுத்து இதெல்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் எ டியூமர், இது வந்து சம்டைம்ஸ் மேலிக்னன்ட் டியூமர் இல்லை இட்ஸ் சம்திங் சிவியர் அப்படின்ற மாதிரி கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி டேட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to train the model. ஸோ ட்ரெயின் அப்படின்னா இந்த டேட்டாலாம் வச்சுட்டு நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நியூ டேட்டா கொடுத்தா அது வந்து கரெக்டாக எதுனா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும், ப்ரெடிக்ட் பண்ணும், இல்லை கிளாஸிஃபை பண்ணி சொல்லும். ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த மிஷின் லேர்னிங் மாடல் மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட் எப்படி ஒட்டாதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங்கோட எஃபிஷியன்சி இந்த சென்ஸ் அது எப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம எவ்வளோ டேட்டா அது நிறைய டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளவு அதோட எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன் கேஸ் ஆஃப் அதுவும் வந்து தேட்ஸ் அதில் வந்து ஒரு லிமிட் இருக்கு. நிறைய குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகணும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் அந்த டேட்டா ஹையர் த நம்பர் ஆஃப் டேட்டா தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்க்ரீஸ் இன் த அ எஃபிஷியன்சி ஆஃப் த மாடல். இப்ப நான் சிம்பிளா வந்து இது ஆப்பிள் அப்படின்னா, நம்ம ஆப்பிள் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இத வந்து ஒரு சாஃப்ட்வேர் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஆப்பிள் இமேஜ் இன்புட்டா குடுத்தீங்கன்னா, இது ஆப்பிள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது உள்ளார என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு 5000, 10,000 இமேஜஸ் குடுத்து நான் அத ட்ரெயின் பண்ணா தான், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அத ரீட் பண்ணி அத வச்சுட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா தான், யூ கேன் ஐடென்டிஃபை இட் இஸ் அன் ஆப்பிள். Okay. Hope it helps. Thank you.